கவலைப்படாதீங்கம்மா. எனக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் ஆகாதம்மா. நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க கையில பேரனை பித்து கொடுக்கணும். பயப்படாதீங்க அம்மா. அவங்க கண்டிஷன் அவ்வளோ பேடா இருக்கு. ரொம்ப சீரியஸா. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. நான் தான் வர சொன்னேன். வணக்கங்க. உட்காருங்க. உட்காருங்கம்மா. அந்த பொண்ணு உங்க பொண்ணுங்களா? என் பொண்ணு மாதிரி. ஐசி. என் மருமக. அவளுக்கு என்னாச்சு டாக்டர்? அது உங்கள் பொண்ணுக்கு நெஞ்சில் அடிபட்டுக்கிறதுனால ஹார்ட் ஹெவியாக டேமேஜ் ஆயிருக்கு. இந்த ரிப்போன்ஸ் எல்லாம் உடஞ்சி அதனால பிளட் எல்லாம் ஊஸ் ஆகிட்டே இருக்கு சார். நோ ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் பண்ணியிருக்கு. அதை மீறி ரத்தம் போயிட்டே இருக்கிறதுனால இந்த ஹார்ட்டோட பம்பிங் ரேட்டு கம்மியாயிட்டே இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா பிரெயின் டெட் ஆகிடும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒன்றும் புரியலைங்க. சொல்லிடுங்க. அவங்க கண்டிஷன் ரொம்ப சீரியஸாக இருக்கு. அவங்க உயிரோடு இருக்கிறது ஒரு வாரமாவோ இல்லை ஒரு நாளோ இல்லை ஒரு மணி நேரமாக கூட இருக்கலாம். சொந்தக்காரங்களுக்கு சொல்லி எடுத்துக்கணும்னா நீங்கள் என்ன டாக்டர் இவ்வளோ சாதாரணமாக சொல்றீங்க? சார் பூனாவை எப்படி காப்பாத்துங்க டாக்டர்? கணேசன், உங்கள் ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது. ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பொண்ணு டேஞ்சர் ஜோனில் இருக்கு. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். உங்களை மாதிரி பெரிய டாக்டர் எப்படி சொன்னா நாங்க வேற எங்க போவோம் டாக்டர்? அழாதம்மா, பேசிட்டு இருக்கலம்மா. சில விஷயங்கள் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் உண்மையை சொல்லித்தானே ஆகணும். ஏன் டாக்டர், இதே நிலைமை உங்க பொண்ணுக்கோ உங்க மனைவிக்கோ வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க டாக்டர்? நாங்கள் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படின்னா என்னங்க? அம்மா, அடிபட்ட இதயத்தை எடுத்துட்டு ஒரு நல்ல இதயத்தை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவோம். அப்ப அதையே எங்க போனாக்க பண்ணிடலாம்ல டாக்டர்? இது கட்ட விரல் மாற்றி வைக்கிற மாதிரியான விஷயம் இல்லை. வெரி எக்ஸ்பென்சிவ் ஆப்ரேஷன். நிறைய செலவாகும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைம்மா. முதல்ல டோனர்ஸ் லிஸ்ட்டில் பேரை போடணும். அதை பார்த்துட்டு யாராவது தாங்க சாகிறதுக்கு முன்னாடி தங்களோட இதயத்தை கொடுக்க சம்மதிக்கணும். அப்படியே சம்மதிச்சாலும் அந்த இதயத்தோட பிளட் குரூப்பும் இந்த பொண்ணோட பிளட் குரூப்பும் ஒன்றா இருக்கணும். அப்புறம் ஹார்ட் கொடுக்குற டோனருக்கு தனியாக பணம் கொடுக்கணும். டாக்டர் ஃபீஸ், ஹாஸ்பிட்டல் செலவு, ஆப்ரேஷன் செலவு, இப்படி நிறைய இருக்குது. நீங்கள் வேற ஆட்டோ டிரைவர்னு சொல்கிறீங்க. ஏன் சார், ஆட்டோ டிரைவர்னா எங்களுக்கு மனசு இல்லையா? ஏழுங்க உயிர் இல்லையா? 10 லட்சம் ரூபாய் செலவாகும். எமோஷனல் ஆகாம திங்க் பண்ணி சொல்லுங்க. 10 லட்சமா? எனக்கு பண்ணுங்க டாக்டர். ஓகே, அப்போ அதில் 1/3 அமௌண்ட் 3 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து அட்வான்ஸாக கட்டிடுங்க. எனக்கு இது அக்கறமா இருக்குது. நம்ம உசுரை பற்றி பேசிக்கிருக்கோம், இவர் பணத்தை பற்றி பேசிக்கிருக்காரு. அம்மா, இது வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். இங்கே எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் அவங்கள கொண்டு போய் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிடுங்க. இங்கே இதுதான் முறை. 3 லட்சம் ரூபாய் கட்டினீங்கன்னா மேற்கொண்டு ப்ரொசீஜர்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மீதி பணத்தை கட்டிடணும். நேரத்தை வீணாக்காதீங்க, போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. Feel the undying romance only on Eros Now.